தமிழகத்தில் மிக கனமழை பொறுத்த வரைக்கும் தீவிரமாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். எந்தெந்த மாவட்டத்தில் மழை வாய்ப்புகள் இருக்க போகுது, எந்தெந்த மாவட்டத்தில் நமக்கு கனமழையினுடைய தீவிரம் இருக்கும் என்பது குறித்து மிக தெளிவாக நம்ம பார்க்கலாம். நண்பர்களே, நீங்க மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. துல்லியமான வானிலை அறிக்கை பெற்றுக்கொள்ளுங்க. இனி வரப்போகிற நாட்களிலும் கனமழை பொறுத்தவரை மிக தீவிரமாக நமக்கு தமிழகத்தினுடைய ஒரு சில மாவட்டங்களில் மழை வாய்ப்பும் அதிகரிக்க போகுது. அதே மாதிரி கேரளா மற்றும் கர்நாடகாவிலும் கடுமையான கனமழை பொறுத்தவரை வெளுத்து வாங்கும். ஆகவே எங்கள் ஊரில் மழையே வரலங்க அப்படிங்கிற கமெண்ட் தான் அதிகமாக இருந்தது. அதனால் தயவு செய்து வானிலை அறிக்கை முழுமையாக கேளுங்க. எந்தெந்த தேதிகளில் நமக்கு மழை வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத கண்டிப்பாக நம்ம சொல்கிறோம். ஏன்னா மே இறுதி நாட்கள், மே 30, 31, அதுக்கப்புறம் இந்த ஜூன் முதல் வாரங்களில் பல்வேறு மாவட்டங்களில் மழை வாய்ப்புகள் கண்டிப்பாக அதிகரிக்க போகுது. என்னதான் ஒரு பக்கம் பகல் நேரங்களில் வெயிலுடைய தாக்கம் மிக மோசமாக இருந்தாலும் மாலை, இரவு மற்றும் நள்ளிரவில் கடுமையான கனமழை எதிர்பார்க்கலாம். நமக்கு அதிகபட்சமாக திருவண்ணாமலை மாவட்டம் முதல் இடத்துல இருக்கு. அதிக மழை பொழிவு 8 சென்டிமீட்டர் கீழ்பெண்ணாத்தூர்ல மட்டும் பதிவாயிருக்கு. திருவண்ணாமலை மாவட்டத்தில் அதிகப்படியான மழை பொழிவுகள் பதிவாகியிருக்கு கடந்த 24 மணி நேரத்திலும். அதனால தொடர்ந்து வானிலை அறிக்கை முழுமையாக கேளுங்க. தொடர் மழை வாய்ப்புகள் தமிழ்நாடு முழுவதுமாக எதிர்பார்க்க முடியும். லைக் பண்ணுங்க, ஸ்கிரீனுக்கு கீழே தெரியக்கூடிய அந்த மறக்காம அந்த லைக் பட்டனை கொஞ்சம் கிளிக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க, நண்பர்கள் உறவினர்கள் தெரியப்படுத்த மறக்காம ஷேர் பண்ணுங்க. வடக்கு தமிழகம் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் வளிமண்டல சுழற்சி பொறுத்த வரைக்கும் நிலவி கொண்டிருக்கு. அதனால வடக்கு தமிழகம் மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகள் மேல வளிமண்டல சுழற்சியும் நிலவிட்டு இருக்கு. அதே சமயத்துல மத்திய கிழக்கு மற்றும் தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகள் மேல் ஒரு வளிமண்டல சுழற்சி பொறுத்த வரைக்கும் நிலவி கொண்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஆகவே 2 மிக முக்கியமான சுழற்சிகள் பொறுத்த வரைக்கும் நிலவிக்கிட்டு இருக்கு. பல்வேறு பகுதிகளில் நமக்கு மழை பொழிவுகளும் தமிழ்நாட்டில் எதிர்பார்க்க முடியும். ஆகவே இந்த 2 மிக முக்கியமான சுழற்சி, அதுல வடக்கு தமிழகம் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேலும் வளிமண்டல சுழற்சி நிலவுவதன் காரணமாக தொடர்ந்து உள் மாவட்டங்கள், தென் பகுதிகள், மேற்கு தொடர்ச்சி என பல்வேறு இடங்களிலும் கனமழையானது கொட்டி தீர்க்கும். கேரளா மற்றும் கர்நாடகா மாநிலங்கள் படிப்படியாக வருகிற நாட்களில் மிக கனமழையானது புரட்டி போடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால கேரள மாநிலங்கள்ல அஜாக்கிரதையா இருந்துடாதீங்க. மழை ரொம்ப மோசமா இருக்கு. கேரளாவில் ஜூன் முதல் வாரத்தில் மிக தீவிரமான மழை பொழிவு கேரளாவில் பதிவாக ஆரம்பிச்சிடும். கோழிக்கோடு, எர்ணாகுளம், அதே மாதிரி திரிசூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள், திருவனந்தபுரம், கேரளாவில் இருக்கக்கூடிய பெரும்பாலான இடங்கள், ஆழப்புழா மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள், பல இடங்களிலும் நமக்கு கனமழை ரொம்ப தீவிரமாக இருக்கும். கேரளாவினுடைய வடக்கு கேரளா மற்றும் தெற்கு கேரளா, மத்திய கேரளா எல்லா பகுதிகளிலும் மிக கனமழை புரட்டி போடும். கர்நாடக மாநிலங்களில் உள் கர்நாடகா மற்றும் கடலோர கர்நாடகா என பல்வேறு இடங்களிலும் கன முதல் மிக கனமழையானது தீவிரமாக ஆரம்பிக்கும். கேரளா மற்றும் கர்நாடகாவிலும் நல்ல ஒரு மழை பொழிவுகள் எதிர்பாருங்க. அதாவது அடுத்ததாக வட தமிழக உள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் மாலை மற்றும் இரவு நேரங்களில் இடியுடன் கூடிய கனமழை பொறுத்தவரை பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. கண்டிப்பா நமக்கு மழை உண்டுங்க. உள் மாவட்டத்தில் பகல்ல வர வெயில பார்த்துட்டு ஏமாந்துடாதீங்க. இரவு நேரத்தில் மழை பொழிவுகள் எதிர்பார்க்கலாம். வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல், கரூர், திருப்பூர், ஈரோடு உள்ளிட்ட மாவட்டங்களில் பெரும்பாலான பகுதிகளில் விட்டு விட்டு பரவலாக மழையினுடைய தீவிரம் பொறுத்தவரை நிச்சயமாக உள் மாவட்டங்களில் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய மாவட்டங்களான நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி மற்றும் தென்காசி போன்ற பகுதிகளில் பெரும்பாலும் வானம் ஓரளவு மேகமூட்டமும் இரவு நேரங்களில் பகுதியாக மிதமானதிலிருந்து கனமழையாகவும் ஜூன் முதல் வாரத்தில் வலுவான கனமழை பொறுத்தவரை மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டத்தில் பதிவாக ஆரம்பிச்சிடும். அதனால ஜூன் முதல் வாரங்கள் மிக முக்கியமான ஒரு நாட்கள். பருவமழை, தென்மேற்கு பருவமழை முதல் முறையாக இந்த வருஷத்துல மிக தீவிரமாக பதிவாக போகுது. கேரளாவில் மிக கனமழை, தமிழகத்துல கனமழையாக பதிவாகக்கூடும். ஆகவே உள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய பகுதிகள் 2 இடங்களிலுமே நல்ல ஒரு தீவிர மழை பொழிவுகள் வரும் நாட்கள்ல கண்டிப்பா நம்ம எதிர்பார்க்கலாம். அடுத்ததாக வட தமிழக கடலோரத்துல கொஞ்சம் மழை வாய்ப்புகள் குறைவாகவே இருக்கு. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் பகுதியாக மட்டுமே மிதமான மழை பதிவாகும். சில இடத்துல கனமழையும், சில இடங்கள்ல மிதமான மழை மட்டுமே எதிர்பார்க்க முடியும் நண்பர்களே. ஆகவே வட தமிழக கடலோர மாவட்டங்கள் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு,
விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி மற்றும் காரைக்கால், கள்ளக்குறிச்சியில் வானம் ஓரளவு மேகமூட்டமாகவும் ஒரு சில இடங்களில் பகுதியாக மிதமானது முதல் கனமழையாகவும் எதிர்பார்க்கலாம். கடலோர மாவட்டங்கள், டெல்டா பகுதிகள், தஞ்சை, நாகை, திருவாரூர், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி மற்றும் புதுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்டங்களிலும் பரவலாக கனமழையானது உறுதியாக எதிர்பாருங்க. டெல்டா மாவட்டத்திலும் பெரும்பாலான பகுதிகளில் பரவலாக விட்டு விட்டு கனமழை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்க்கலாம். வட தமிழக கடலோர மற்றும் டெல்டா மாவட்டங்கள் விட்டு விட்டு பரவலாக கனமழை பொறுத்தவரை சில நேரங்களில் பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதனால ஜூன் முதல் வாரத்தில் நீங்க எதிர்பார்க்கலாம். டெல்டா மாவட்டங்கள், கடலோர பகுதியில் நீங்க ஜூன் முதல் வாரத்தில் மழை பொழிவும். இந்த மே முடிகிற வரைக்கும் கொஞ்சம் மழை ரொம்பவே கஷ்டங்க. அதனால சென்னையிலிருந்து புதுக்கோட்டை வரை இருக்கக்கூடிய அனைத்து கடலோர மற்றும் டெல்டா பகுதிகள் வெயிலின் தாக்கம் அதிகரித்தே காணப்படும். கொஞ்சம் எச்சரிக்கையா இருந்துக்கோங்க. அடுத்ததாக பகல் நேரங்களில் பெரும்பாலும் வெளியே செல்கிறத தவிர்த்துக்கோங்க. 12 மணி முதல் 3 மணி வரைக்கும் வெளியே செல்கிறத பெரும்பாலும் தவிர்த்துக்கோங்க. தென் தமிழகம், மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஒரு சில இடத்துல பகுதியாக ஒரு மிதமான மழை மற்றும் கனமழையாக எதிர்பார்க்கலாம். தென் தமிழ்நாட்டிலும் பரவலாக மிதமான மழை அல்லது கனமழையாக பகுதியாக இனி வரும் நாட்களில் கணிசமாக அதிகரிக்கும். ஆனால் வெயில் கண்டிப்பாக தொடர்ந்து குறையாது. ஜூன் 15 வரைக்கும் நமக்கு வெயில் குறையிறதுக்கான வாய்ப்புகளே இல்லை. அதனால ஜூன் 15 வரைக்கும் வெயில் குறையுமான்னு கேட்காதீங்க. வெயில் குறையாது. ஜூன் 15க்கு அப்புறமா தான் படிப்படியாக அந்த வெப்பநிலையில சில மாற்றங்கள் ஏற்பட்டு கணிசமாக குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். ஆனால் மழை பொழிவு வழக்கம் போல வெப்பசலன இடிமழை மாலை மற்றும் இரவு நேரத்தில் தொடர்ந்து பதிவாகும். தென் தமிழ்நாட்டில் அந்த குறிப்பாக ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி பக்கம் மழை கொஞ்சம் குறைவாக இருக்கு. சில இடங்களில் லேசான மழை வேணா அவ்வப்போது வரலாமே தவிர மற்றபடி பெரும்பாலும் வானம் ஓரளவு மேகமூட்டமாகவே இருக்கும். கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான அதிகபட்ச வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் வேலூரில் 42 டிகிரி செல்சியஸாக வெப்பநிலை பதிவாகியிருக்கு. கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான மழை அளவு பொறுத்த வரைக்கும் கீழ்பெண்ணாத்தூர்ல 8 சென்டிமீட்டர். பாருங்க, திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெண்ணாத்தூர்ல 8 சென்டிமீட்டர் மழை பொழிவானது பதிவாகியிருக்கு. நாற்றம்பாளையம் 7 சென்டிமீட்டர். இது கிருஷ்ணகிரி போன்ற இடங்கள், கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை, நாற்றம்பாளையம், பர்கூர், ஒசூர் இங்கெல்லாம் பரவலாக கனமழை பொறுத்த வரைக்கும் பதிவாக ஆரம்பிச்சிருக்கு. ஆற்காடுல 3 சென்டிமீட்டர், மூங்கில் துறைப்பட்டு 3 சென்டிமீட்டர் மழை பொழிவு, ஆர்கே பேட்டை திருவள்ளூர் மாவட்டம் 3 சென்டிமீட்டர் மழை பொழிவு. அடுத்து ஆம்பூர்ல 3 சென்டிமீட்டர் மழையானது பதிவாகியிருக்கு. கள்ளிக்குடி 3 சென்டிமீட்டர் மழை பொழிவு. அடுத்து தருமபுரி பக்கம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அரூர், ஒகேனக்கல் போன்ற இடங்கள்ல 1 சென்டிமீட்டர் மழையும். திருச்செங்கோடு, நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு, ராசிபுரம் பக்கம் அவ்வப்போது மழை பொழிவுகள் தொடர்ந்து பதிவாயிட்டு இருக்கு, 1 சென்டிமீட்டர் ஆகவும். சேலம் மாவட்டம் மேட்டூரில் 1 சென்டிமீட்டர் மழை பொழிவும் கடந்த 24 மணி நேரத்தில் பதிவாயிருக்கு நண்பர்கள். ஆகவே தொடர்ந்து நீங்க மழை வாய்ப்புகள், மழை பொழிவுகள் நீங்க எதிர்பார்க்கலாம். பெரும்பாலான மாவட்டங்களில் விட்டு விட்டு பரவலாக கனமழை பொறுத்தவரை நிச்சயமாக பதிவாகும். வருகிற நாட்களில் இரவு நள்ளிரவுல கூட மழை வரலாம். எல்லாருமே மாலை 4 மணிக்கு மழை எதிர்பார்த்தீங்கன்னா கண்டிப்பா வராது. இரவு மற்றும் நள்ளிரவு நேர மழை வாய்ப்பாகவும் கொஞ்சம் எதிர்பாருங்க. அதே மாதிரி நமக்கு பருவமழை தீவிரமான பிறகு அதிகாலை நேர மழை பொழிவுகளும் எதிர்பார்க்க முடியும். ஆகவே நண்பர்களே, மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. துல்லியமான வானிலை அறிக்கை பெற்றுக்கொள்ளுங்க. நம்ம சேனல்ல 50%லேருந்து 90% டிஸ்கவுண்ட் வரைக்குமே நிறைய ப்ராடக்ட் சேல் போயிட்டு இருக்கு. ஸ்டோர்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் நம்ம தனியாகவே கொடுத்துருப்போம். அதில் போய் பாருங்க. உங்களுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நீங்க பர்ச்சேஸ் பண்ணி பயன்பெறுங்க.